வெண்முரசு. வண்ணக்கடல் 24. பகுதி 5. நெற்குவை நகர். வாசிப்பது சந்தீப். இரு மனிதர்கள் பகை கொள்ளும்போது தெய்வங்கள் மகிழ்ச்சி கொள்கின்றன. தமது ஆற்றலின் எல்லைகளை அறிந்து கொள்வதற்காகவே அவை மானுடரை கருவாக்குகின்றன. உள்ளங்களையும் சித்தங்களையும் தோள்களையும் படைக்கலங்களையும் சூழலையும் அவை எடுத்துக் கொள்கின்றன. ஆடி முடித்து குருதியையும் கண்ணீரையும் நினைவுகளையும் விட்டுவிட்டு மறைகின்றன. பகை கொண்ட இருமனிதர் பூசணையிட்டு பலிகுறிக்கப்பட்ட விலங்குகளைப் போல தெய்வங்களுக்கு விருப்பமானவர்கள். பகை கொண்ட மானுடரில் 9 தெய்வங்கள் குடியேறுகின்றன. முதலில் 5 பாதாள நாகங்கள் ஓசையில்லாமல் வழிந்து அவர்களில் சேர்ந்து இருளுக்குள் சுருண்டு கொள்கின்றன. ஒன்றை ஒன்று நோக்கும் இருதலைகள் கொண்ட ஐயத்தின் நாகமான விப்ரமன், 3ஆகப் பிரிந்த நாக்குள்ள தர்க்கத்தின் நாகமான ஹேதுமான், எப்போதும் நடுங்கிக் கொண்டிருக்கும் அச்சத்தின் நாகமான பரிதப்தன், ஒன்றின் மீது ஒன்றாக 3 படங்கள் கொண்ட ஆணவத்தின் நாகமான அஸ்மிதன், வாலும் தலையும் ஒன்றே போலிருக்கும் தனிமையின் நாகமான ஏகாந்தன். அந்நாகங்களின் வாய்க்குள் உறையும் ஒளிமணி வடிவில் 4 வானக தெய்வங்கள் வந்தமைகின்றன. வீரத்தின் தெய்வமான சோரியன் 8 கைகளிலும் படைக்கலங்கள் கொண்டவன், கூர்மதியின் தெய்வமான தீவிரன் ஒளிவிடும் வைரவிழிகள் கொண்டவன், நினைவுத்திறனின் தெய்வமான ஸ்மாரன் முடிவிலாது ஓடும் மணிகள் கொண்ட ஜெபமாலையை வலக்கையிலும் இடக்கையில் விளக்குச் சுடரையும் ஏந்தியவன், ஒருமையுள்ள சித்தத்தின் தெய்வமான யோகன் தாமரை போல் கால்குவித்து தன்னுள் தானாழ்ந்து அமர்ந்தவன். பகை கொண்டவர்களை ஒருவருக்கொவர் முற்றிலும் நிகரானவர்களாக ஆக்குகின்றன தெய்வங்கள். ஒருவரை ஒருவர் தவம் செய்கிறார்கள். அந்த தவம் மூலம் ஒருவரை ஒருவர் நிரப்பிக் கொள்கிறார்கள். ஒருவர் பிறராக ஆகிறார்கள். அவர்களின் சூழலால் சுற்றத்தால் பிரிதொன்றில்லாத ஆன்மாவின் தனித்தன்மையால் ஓர் அணுவிடை அவர்கள் நிகர் இழந்தால் கூட தெய்வங்கள் அதை நிரப்ப முட்டி மோதுகின்றன. அவர்களை நிகராக்கிக் கொண்டே சென்று முற்றிலும் சமன் நிகழ்ந்த கணத்தில் விலகிக் கொண்டு ஆட்டத்தை குனிந்து நோக்குகின்றன. தெய்வங்களுக்காக மனிதர்கள் ஆடும் ஆட்டத்தில் மனிதர்களுக்காக தெய்வங்கள் ஆடத் தொடங்கிவிடுவதைக் கண்டு அவர்கள் இருவரையும் படைத்த பிரம்மன் புன்னகை செய்து கொள்கிறான். துரியோதனனின் பேச்சுக்களையும் கையசைவுகளையும் பார்த்த தம்பியர் அவன் பீமனைப் போல ஆகிவிட்டிருப்பதாக உணர்ந்தனர். ஐயத்துடன் துச்சாதனன் துச்சலனிடம் அதைச் சொன்னான். இளைய பாண்டவனுக்கு நாகங்களின் அருளிருக்கிறது. அதனால்தான் அவன் கங்கையின் ஆழத்திலிருந்து மீண்டு வந்தான். அவனுடைய ஏவல் நாகங்கள் ஒவ்வொரு நாளும் அவனுடைய உள்ளே அள்ளி வந்து நம் தமையனுக்குள் நுழைத்துக் கொண்டிருக்கின்றன என்றான். துச்சலன் திகைத்த விழிகளுடன் வெறுமனே நோக்கினான். பேசிக் கொண்டிருக்கும் பீமனில் துரியோதனன் வந்து செல்வதைக் கண்டு தருமன் அஞ்சினான். தம்பி, அவனை ஆட்கொண்டிருக்கும் தெய்வங்களே உன்னிலும் நுழைந்து கொண்டிருக்கின்றன என்றான். வீமன் நகைத்தபடி, எனக்குள் எதுவும் அன்னமாக மட்டுமே நுழைய முடியும் மூத்தவரே என்றான். திரும்பி வந்த பீமன் வேறு ஒருவன் என்பதை தருமன் உணர்ந்திருந்தான். என்ன நடந்தது என மீள மீள கேட்டும் பீமன் கங்கையில் கால்கள் கொடிகளில் சிக்கி மூழ்கிவிட்டதாகவே சொன்னான். ஆனால் அதில் எப்படியோ கௌரவர்களின் பங்கு ஒன்று உண்டு என தருமன் உய்த்தறிந்திருந்தான். தானிய கடகத்திற்கு சென்று கொண்டிருந்த திமிலில் கீகடரின் நண்பரான விஸ்வகர் அஸ்தினபுரியின் கதையை சொல்லிக் கொண்டிருந்தார். பொதுசுமந்த திமில்கள் ஆற்றின் பெருக்கில் இறங்கிக் கொண்டிருந்தன. பிரம்புகளை அடர்த்தியாக பின்னி செய்யப்பட்டு அவற்றின் உடலுக்குள் நீர் நுழையாத கனத்த தோலுரை இருந்தது. விஜயபுரியில் இருந்து வண்டியில் வந்து எத்தி பொத்தலாவில் அப்படகுகளில் ஏறிக்கொண்டபோது அவற்றின் வடிவம் இளநாகனை திகைக்கச் செய்தது. பிரம்புச் சுருள்களால் ஆன தீப வடிவத் திமில்கள் நீரில் நிலை கொள்ளாது எழுந்தமைந்து கொண்டிருக்க பெரிய கழிகளை ஊன்றி அவற்றை செலுத்தும் திமிலோட்டிகள் அவற்றை நீரில் மிதக்கவிட்டு அமரத்தில் அமர்ந்திருந்தனர். பொதிகள் ஏற்றப்பட்டு அவை கனத்து அமிழ்ந்ததும் அவற்றின் உடல்கள் அமைதி கொண்டன. கிருஷ்ணையின் விரைந்த நீர் அவற்றை அள்ளி சுழற்றிக் கொண்டு செல்லும்போதுதான் அந்த வடிவின் நோக்கத்தை இளநாகன் உணர்ந்தான். கரையோரத்தில் எழுந்து நின்ற பாறை விளிம்புகளிலும் ஆற்றுக்குள் அவ்வப்போது செங்குத்தாக எழுந்த கரிய அடுக்குப் பாறைகளிலும் முட்டிக் கொண்டாலும் திமில்கள் உடையவோ கவிழவோ இல்லை. மோதலின் விசையை அவற்றின் மூங்கில் பின்னல் உடலை எடுத்து பகிர்ந்து கொண்டது. அவற்றின் திசையை திமிலோட்டிகள் கழிகளால் கட்டுப்படுத்திக் கொண்டு சென்றார்கள்.
அவை ஒன்றை ஒன்று முட்டியும் விலகியும் முன்பின்னாகச் சுழன்றும் சென்றன. படகில் ஏறிக்கொண்டு காத்திருந்தபோது கீகடர் தானியகடகம் நெற்குவை நகரம். ஆந்திரப் பெருநிலத்தில் உள்ள நெல்லெல்லாம் கிருஷ்ணை வழியாக அங்குதான் வந்து சேர்கின்றன. நெல் மூட்டைகள் நகரை விட பெரிய அடுக்குகளாக அமைந்திருக்கும் என்றார். பெருநாவாய்கள் கிருஷ்ணை வழியாக தானியகடகத்தின் பெருந்துறை வரை வரும். பொன்னையும் மணிகளையும் மதுவையும் பட்டுகளையும் கொடுத்து நெல் கொண்டு செல்வார்கள். யவனர்களும் காப்பிரிகளும் சோனகர்களும் பீதர்களும் அங்கே நகரமெங்கும் நிறைந்து தங்கள் மொழியில் பேசிக் கொண்டிருப்பார்கள். அஸ்வர் 100 ஆண்டுகளுக்கு முன்பு என் முதுமூதாதை பஞ்சகர் இங்கே வந்தபோது இது ஒரு சிற்றூர். கிருஷ்ணை நதி வளைந்து விரைவழிந்து செல்வதாலும் பாறைகள் இல்லாமலிருந்ததனாலும் இங்கே திமில்கள் ஒன்று கூடும் சந்தை ஒன்று உருவாகத் தொடங்கியிருந்தது. கடலுக்குள் இருந்து பெருநாவாய்கள் வரத் தொடங்கவில்லை. முற்காலப் பெயர் சாலவனம். இங்கிருந்த காட்டை ஆண்ட குலத்தலைவன் கிருஷ்ணையின் கரையில் ஒரு அன்னசாலையை அமைத்து வணிகர்களிடம் தீர்வை பெற்றுக் கொண்டிருந்தான் என்றார். அவனை அன்னவாகனன் என்றும் சாலவாகனன் என்றும் வணிகர்கள் சொன்னார்கள். பஞ்சகர் அவனுடைய அன்னசாலையில் ஒரு நாளில் 10,000 இலைகள் விழுந்தன என்று வியந்து எழுதியிருக்கிறார் என்றார் அஸ்வர். இன்று சாலவாகனர்கள் அரசர்களாக ஆகிவிட்டனர். கொடியும் குடையும் படையும் கோட்டையும் கொண்டவர்கள். தங்கள் நாணயங்களிலும் முத்திரைகளிலும் தங்களை சாதவாகனர் என்றும் சதகரணி என்றும் பொறித்துக் கொள்கிறார்கள். கிழக்கே கலிங்கமும் வடக்கே விதர்ப்பமும் மேற்கே மாளவமும் அவர்களை கட்டுப்படுத்தும் எல்லைகள். படகு கிளம்பி நீரொழுக்கில் சென்றபோது அருகே வந்த படகில் இருந்து ஒரு சூதரைக் கண்டு கீகடர், விஸ்வகரே நீரா? நீரும் உமது குழுவினரும் கலிங்கத்தில் நோய் கண்டு மாண்டுவிட்டீர்கள் என்றல்லவா அறிந்தேன் என்றார். அவர் உரக்க நகைத்து, நீர் திருவிடத்தில் போரில் மாண்டதைக் கண்ணால் கண்டதாக சரபனும் கிரீஷ்மனும் என்னிடம் 10 முறை உறுதி சொன்னார்கள் என்றார். சூதர்களுக்கு 100 இறப்பு 100 பிறப்பு என்றார் கீகடர் சிரித்துக்கொண்டு. அங்கே என்ன செய்கிறீர்? எங்கள் படகில் ஏறிக்கொள்ளும். நாட்பட்ட வியாதி போல விடாது கூட வரும் முற்றிய பழங்கள் குடம் நிறைய இருக்கிறது. விஸ்வகர் நகைத்துக் கொண்டு, ஆம், சொல்மகளும் கள்மகளும் ஒரு குலம். மூப்படையும் தோறும் அழகு கொள்பவர்கள் என்றார். படகுகள் நடுவே போடப்பட்ட பலகை வழியாக இப்பால் வந்து என் துணைவர்கள் இருவரும் கலிங்கத்தில் வயிற்று நோயால் இறந்தனர். அது முதல் நானும் என் யாழுமே இருக்கிறோம் என்றார். இனிய யாழ். தனிமைக்கு அது சிறந்த துணையே என்றார் கீகடர். அனலில் சுட்ட மீனையும் இலையில் பொத்தி ஆவியில் வேக வைத்த அரிசி அப்பத்தையும் தின்று மீசையை நீவிவிட்டபடி விஸ்வகர் மரப்பலகையில் நன்றாகச் சாய்ந்து கிருஷ்ணையை நோக்கினார். பாரதவர்ஷத்தின் கரிய நீள்குழல் என இந்நதியைச் சொல்கிறார்கள். கிருஷ்ணவேணி என்றுதான் பழைய பாடல்கள் சொல்கின்றன என்றார். இந்நீருக்கு சற்று இரும்புச் சுவை உள்ளது. இதன் ஆழ்நீல நிறம் அவ்வாறு வருவதே என்றார் கீகடர். விஸ்வகர் பெருமூச்சு விட்டு, நான் தானியகடகம் சென்று அங்கிருந்து நாவாய் வழியாக தாமிரலித்து செல்கிறேன். கங்கையில் நுழைந்து ஆரியவர்த்தத்தை கோடை காலத்தில் சென்றடைவேன் என நினைக்கிறேன் என்றார். தன்னுள் சற்று நேரம் ஆழ்ந்து அமர்ந்துவிட்டு, அங்கே நான் விட்டுவிட்டு வந்தவை எவையும் இருக்காது. புதிய குழந்தை போல புது வழியில் விழிமலர்ந்து புதிய நிலத்தில் கால் வைத்து மீண்டும் வாழத் தொடங்க வேண்டும் என்றார். கீகடர், காசிக்கு மீள்கிறீரோ என்றார். இல்லை, நான் அஸ்தனபுரிக்குச் செல்கிறேன் என்றார் விஸ்வகர். காந்தமலை போல சூதர்களை எல்லாம் அந்நகர் இழுத்துக் கொண்டிருக்கிறது. நேற்று முன்தினம் ஒரு முதுசூதரைக் கண்டேன். அஸ்தனபுரியில் என்ன நிகழ்கிறது என்று சொன்னார். காவியமொன்று சிலந்திவலை போல விரிந்து கொண்டிருக்கிறது என்றார். மானுடர் அதில் சிறுபூச்சிகள் போல சிறகு அதிர பறந்து வந்து விழுந்து கொண்டிருக்கிறார்கள். சூதர்கள் அங்கே சென்று சேர்வதென்பது தேன் குளத்தில் விழுந்து உயிர் துறக்கத் துடிக்கும் ஈயின் இச்சையால்தான். கீகடர், என்ன நிகழ்கிறது அங்கே என்றார். அஸ்தனபுரியின் இளவரசர்கள் நடுவே மின்னும் கொலைவாள் வைக்கப்பட்டுவிட்டது என்றார் விஸ்வகர். அந்தச் சொல்லாட்சியால் அகம் நிலைத்து அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கிக் கொண்டு அமர்ந்திருந்தனர். பின்னர் கீகடர் சிரித்தபடி, காட்டில் வேட்டையும் நாட்டில் போரும் நிகழாமல் படைப்பு நெறி செயல்படுவதில்லை விஸ்வகரே என்றார்.
விஸ்வகர் மதம் பொழியும் யானை முகத்தில் ஈக்கள் போல சூதர்கள் அவர்களிருவரையும் மொய்த்துக் கொண்டு ரீங்கரிக்கிறார்கள். எங்கு சென்றாலும் அஸ்தின்புரியிலிருந்து வருகிறேன் என்று சொல்லி ஒரு சூதன் பாடத் தொடங்கிவிடுகிறான், அனைத்தையும் அருகிருந்து கண்டவன் போல. நடக்கப் போவது அனைத்தையும் முன்னறிந்தவன் போல. அவற்றில் எது மண்ணின் உண்மை எது சூதனின் உண்மை என்று சூதர்களாலேயே இனிமேல் சொல்ல முடியாது என்றார். இரு இளவரசர்களும் சந்தித்துக் கொண்டதைப் பற்றி பாகு விஜயம் என்னும் ஒரு காவியத்தை நேற்று கேட்டேன். இருவரையும் உள்ளங்கையில் வைத்து பார்த்தது போல பாடுகிறான் சூதன். அவர்கள் தானிய கடகத்துக்குச் செல்லும் வழியில் விஸ்வகர் அதை யாழிசைத்துப் பாடினார். இருமருங்கும் செங்குத்தாக உயர்ந்து நின்ற அடுக்குப் பாறைகளுக்கு மேல் எழுந்து வேர்களால் பாறைகளை கவ்வி நின்ற மரங்களை அண்ணாந்து நோக்கியபடி இளநாகன் அதைக் கேட்டுக் கொண்டிருந்தான். வேர்கள் பாறைகளின் இடுக்குகள் வழியாக உறைந்த ஓடை போல வழிந்து கீழே பாறை விளிம்பை அலைத்து ஓடிய கிருஷ்ணையின் ஆழ்நீல அலைகளில் மிதந்து கொண்டிருந்தன. பெரிய மீன்கள் காலம் நிலைத்த பார்வையுடன் மேலெழுந்து வந்து சிறகுகள் அலைபாய அசையாமல் நின்றன. கங்கையில் நீராடி மேலாடையை பிழிந்து கொண்டு மேலேறி வந்த பீமன் வேற்படைகள் வழியாக இறங்கி வரும் துரியோதனனைக் கண்டு சித்தம் உறைந்து அங்கேயே நின்றுவிட்டான். ஒரு கணம் திகைத்தான். என்றாலும் துரியோதனன் தன்னை மறுகணமே நிலைப்படுத்திக் கொண்டான். பார்வையை விலக்கிக் கொண்டு திடமான சீரான காலடிகளுடன் அவன் இறங்கி வந்தான். இருவருமே அடைந்த முதல் எண்ணம், இவன் என்னைப் போலவே இருக்கிறான் என்பதுதான். அருகணைந்து ஒருவரை ஒருவர் நோக்கியபோது ஆடிப்பாவையை கண்ணோடு கண்ணோக்கும் திகைப்பை அவர்கள் அறிந்தனர். கடந்து செல்லும்போது ஒருவர் இன்னொருவரை முழு உடலாலும் உணர்ந்து கொண்டிருந்தனர். பீமன் அசையாமல் நின்று கொண்டிருந்தான். துரியோதனனின் கால்கள் தயங்கின. பீமனின் உடலில் ஓர் அசைவு நிகழ்ந்ததும் துரியோதனன் நின்றுவிட்டான். இருவரும் மீண்டும் விழிகளால் சந்தித்துக் கொண்டனர். அத்தருணத்தில் சொல்வதற்கு ஒன்றுமே இல்லாமலிருக்கும் என்பதை உணர்ந்து பீமன் திகைப்படைந்தான். பீமனின் விழிகள் அத்தனை ஒழிந்தவையாக இருக்குமென அறிந்து துரியோதனனும் வியந்து கொண்டான். அந்தத் தருணத்தின் எடையாலேயே அதை உடனே தவிர்த்துவிட வேண்டும் என்ற விருப்பமே அவர்கள் இருவரிடமும் இருந்தது. அவர்களைச் சுற்றி மலர்களில் வண்ணத்துப் பூச்சிகளாகவும் மரக்கிளைகளில் சிட்டுக்குருவிகளாகவும் காலடியில் நகரும் சிற்றீர்களாகவும் தெய்வங்கள் சூழ்ந்து அவர்களை பார்த்துக் கொண்டிருந்தனர். பதைப்புடன் அவர்கள் வண்ணச்சிறகுகளை அடித்துக் கொண்டனர். பரபரப்புடன் ஏறி இறங்கி தங்களுக்குள் கூறிய சொற்களால் பேசிக் கொண்டனர். ஒற்றைச் சொல்லை சுமந்தபடி நெளிந்தனர். குழந்தைமையின் தெய்வமான சலபை வண்ணத்துப் பூச்சியாக சிறகுகளில் பெரிய நீலவழிகள் மலர்ந்து அசைய பீமனின் அருகே வந்து காற்றில் எழுந்தமைந்தாள். தாய்மையின் தெய்வமான ஜனனியை கனத்த இல்லத்தை முதுகில் சுமந்தபடி 7 வண்ணத் தடமொன்றை இழுத்தபடி நத்தை வடிவில் துரியோதனின் கால்களை தொட வந்தாள். முதிரா இளமையின் தெய்வமான கிசோரகன் செம்பட்டு சிட்டுக்குருவியாக விருட் என சிறகுகளை அடித்தபடி காற்றில் தாவி ஏறிச் சுழன்று வந்து அவர்களை சுற்றிப் பறந்தான். விண்ணவர்களின் வாழ்த்து மெல்லிய குளிர்காற்றாக கங்கையின் அலைகளில் பரவி எழுந்து வந்தது. வானில் அவர்களுக்கு மேல் கந்தர்வர்கள் விரித்த வெள்ளிச்சாமரம் ஒளியுடன் விரியத் தொடங்கியது. அக்கணத்தில் பீமனின் இடத்தோளில் வாழ்ந்த பெருநாகமான மகாஜயன் தன் வந்தசைகள் புடைக்க மெல்ல அசைந்து எழுந்தான். அதைக் கண்டதுமே துரியோதனனின் தோள்களில் ராகு இறுகிப் புடைத்து எழுந்தான். பீமனின் வலத்தோளில் வாழ்ந்த ஜயன் மகாஜயனின் தலையை அழுத்திப் பற்றிக் கொள்ள பீமனின் உடலில் தசைகள் எழுந்தன. துரியோதனனின் வலத்தோளில் வாழ்ந்த கேது எழுந்து நெளிந்து அமைந்தான். 4 நாகங்களும் ஒன்றையொன்று பார்த்தபடி இறுகி நெளிந்தபோது விண்ணில் தேவசாமரத்தின் ஒளி இருண்டது. கங்கை தன் இனிய மூச்சை அடக்கிக் கொண்டு நோக்கினாள். ஜனனியே தன் உடலை கூட்டுக்குள் இழுத்து சுருண்டு கொண்டாள். கிசோரகன் உச்சிமரக்கிளை மேல் சென்று அமர்ந்து விழிகளை விண் நோக்கி திருப்பிக் கொண்டான். சலபை தன் சிறகுகளை ஒன்றுடன் ஒன்று சேர்த்து விழிகளை மூடி ஒரு இலை மேல் அமர்ந்தாள். ஒரு சொல்லும் பேசாமல் அவர்கள் விலகிச் சென்றனர். அந்தக் கணத்துக்கு முன்பு வரை அவர்கள் மற்றவரைப் பற்றியே எண்ணிக்கொண்டிருந்தனர். அதன்பின் அவர்கள் இருவருமே தங்களைப் பற்றி எண்ணிக்கொண்டு சென்றனர். பீமனின் பெருந்தசைகளில் துரியோதனன் தன் உடலைக் கண்டான். துரியோதனனின் உடலில் பீமன் தன்னைக் கண்டான். ஆடிமுன் நின்று தன் ஒவ்வொரு தசையையும் நோக்கிக் கொண்டிருந்தனர்.
கனத்த காலடிகளில் ஒன்று இறங்கிச் செல்ல ஒன்று ஏறிச் செல்ல மெல்ல நெடுமுச்செறிந்து மரங்கள் அசைந்தன. கங்கையின் காற்று அங்கே எஞ்சியிருந்த எண்ணங்களை அள்ளி வீசி அவ்வெட்ட வழியை தூய்மையாக்கியது. மரக்கிளை மேல் இருந்த கிசோரகன் வானில் சுழன்று கொண்டிருந்த செம்பருந்து ஒன்றின் விழிகளை சந்தித்தான். அரசே, நான் இக்கணங்களில் துடித்துப் பறப்பவன். நீங்கள் முக்காலங்களிலும் வட்டமிடுபவர் என்றான். சொல்லுங்கள் தேவ, இனி எப்போது? அடுத்த தருணம் எது? மெல்ல காற்றிலிறங்கி அருகே வந்து வளைந்து செம்பருந்து சொல்லிச் சென்றது. இனி இறுதிப்போர். தெய்வங்கள் ஆடும் களம். காலம் விளைந்து முழுத்த கணம். தன் கூட்டுக்குள் இருந்த ஜனனியை நடுங்கினாள். அதிர்ந்த விழிகளுடன் எழுந்த சலபை இலைகளின் அதிரும் விளிம்புகளுக்கு வளைந்து வளைந்து காட்டுக்குள் சென்று மறைந்தாள். தேவர்களும் விண்ணவரும் ஒருவர் விழியை ஒருவர் நோக்காது தலை குனிந்து நடந்து விலகினர். அவர்களுக்கு முடிவின்மை எனும் தீயோள் விதிக்கப்பட்டுள்ளது. அவர்கள் காண்பதேதும் புதியவை அல்ல, ஆகவே ஒவ்வொன்றிலும் பொறிக்கப்பட்டுள்ள இனி என்னும் முடிவிலேயே அவர்கள் அறிவதில்லை. எனவே அவர்கள் நம்ப ஏதுமில்லை. எதிர்பார்க்கவும் கனவு காணவும் ஏதுமில்லை. தோழர்களே, முள்மீதமர்ந்து சிறகடிக்கும் வண்ணத்துப் பூச்சியின் பேதமைதான் எத்தனை மகத்தானது! எத்தனை வகையான அறியாமைகளால் வாழ்த்தி மண்ணுக்கனுப்பப்பட்டவன் மானுடன்! திமில் முதலை போல நீரை அமைதியாக கிழித்துச் செல்ல இளநாகன் சொல் விம்மும் நெஞ்சுடன் அமர்ந்திருந்தான். விஸ்வகர் தன் யாழை எடுத்து தோலுரையால் மூடும் ஒலி மட்டும் கேட்டது. அனைத்தும் ஒரு பெருங்காவியம் என்று இளநாகன் நினைத்தான். நிகழ்வனவெல்லாம் காவியமாகிக் கொண்டிருக்கின்றன. காவியம் நிகழ்வுகளின் பின்னால் வந்து நின்று பொறுமையிழந்து தன் மத்தகத்தால் முட்டிக் கொண்டிருக்கிறது. விரைக, இன்னும் விரைக! தானிய கடகத்தை அடைந்த திமில்கள் விரைவழிந்து ஒன்றை ஒன்று முட்டி நின்றன. கிருஷ்ணை வழியாக வந்த பெருநாவாய்கள் ஒன்றுடன் ஒன்று தோள் முட்டி அசைந்து கொண்டிருந்த துரைக்குமேல் உருளைப்பாறைகளை அள்ளி வைத்து கட்டியது போன்ற கோட்டைச்சுவர் நெல் மூட்டைகளால் ஆனது போலத் தோன்றியது. அதன் உச்சியில் சதகரணிகளின் அமர்ந்த மாகாளை சிலை செருக்குடன் தலை சரித்து அமர்ந்திருந்தது. கரையில் இருந்து யானைகள் வடங்களால் இயக்கிய கனத்த மரத்தடிகளால் ஆன நெம்புகோல் விற்கள் அரக்கர்களின் கைகள் போல இறங்கி நதிக்குள் நின்ற திமில்களை நோக்கி வந்தன. கயிற்று வலைகளில் நெல்மூட்டைகளைப் போட்டு அவ்விற்களின் இரும்புக் கொக்கிகளில் வினைவலர் மாட்டினர். விற்கள் அவற்றைத் தூக்கி வானில் சுழற்றி கரையில் கொண்டு சென்று அங்கே இருந்த அடுக்குகள் மேல் வைத்துக் கொண்டிருந்தன. துறைமுகம் நூற்றுக்கணக்கான கைகள் கொண்ட சிலந்தி போலிருப்பதாக இளநாகன் எண்ணிக்கொண்டான். அவர்கள் கரையிறங்கி சுமை தூக்கிகளும் யானைப்பாகர்களும் வண்டியோட்டிகளும் வேலேந்திய காவல் வீரர்களும் வெயிலில் வியர்வை வழியே கூச்சலிட்டுக் கொண்டிருந்த தானிய கடகத்தின் துறைப்பரப்பில் இறங்கி நடந்தனர். நெல்மூட்டைகளால் ஆன கோட்டைகள் என வளைந்து வளைந்து சென்றன கிட்டங்கிகள். உயரமற்ற கோட்டை வாயிலுக்கு காவலாக நின்றிருந்த வீரர்கள் நடந்து செல்பவர்களை எவ்வகையிலும் கருத்தில் கொள்ளவில்லை. தானிய கடகத்தின் நகர்மையம் நோக்கிச் செல்லும் பாதையின் இருபக்கமும் நூற்றுக்கணக்கான வணிகர்கள் மரத்தட்டி மேல் வைக்கோலடுக்கி கூரையிடப்பட்ட கடைகளில் அமர்ந்திருந்தனர். அக்கடைகளில் பல வண்ணத் தலைப்பாகைகளுடன் வெவ்வேறு இனங்களைச் சேர்ந்த வணிகர்கள் கூச்சலிட்டபடி கூடியிருந்தனர். அவர்கள் உண்ணுவதற்காக இஞ்சியுடன் வெல்லமும் புளிக்காயும் போட்டு காய்ச்சி குளிர்வித்தவையும் தேனில் விளகிட்டு நீருற்றிச் செய்யப்பட்டவையுமான பானகங்கள் மண்குடுவைகளில் சென்று கொண்டிருந்தன. அந்த அங்காடி எங்கும் பல நூறு கடைகள் இருந்தாலும் ஒரு கடையிலும் விற்பனைச் சரக்கு என ஏதுமிருக்கவில்லை. இவர்கள் விற்பது எதை? அல்லது எதை வாங்குகிறார்கள்? என்றான் இளநாகன். அப்போதுதான் அதைக் கண்டவராக கீகடர், ஆம், இங்கே பொருட்களென ஏதுமில்லையே என்றார். விஸ்வகரும் சற்று வியப்புடன், ஆம், அவர்கள் பேசுவதைக் கண்டால் தங்கள் கைகால்களைத்தான் விற்கிறார்கள் என்று தோன்றுகிறது என்றார். பார்ப்போமே என கீகடர் ஒரு கடை நோக்கிச் சென்றார். தயங்கிய பின் இளநாகனும் தொடர்ந்து சென்றான். வணிகர்கள் தனித்த சொற்களால் பேசிக் கொண்டார்கள். ஏடம், பிடகம், தலம், கடம், அக்கடம், இக்கடம், சிலகம், பலம், பனகம் என்னும் சொற்களை இணைத்து அவர்கள் சொல்வது எண்களை என இளநாகன் உணர்ந்ததும் அவன் அகமே கிளர்ச்சியுற்றது. இது என்ன மொழி? என்றார் கீகடர். பெருவணிகரான எல்லர், பாணரே,
இது இங்கு வணிகத்துக்குரிய குறிமொழி. ஒவ்வொரு எண்ணுக்கும் ஊருக்கும் பொருளுக்கும் வேறு சொற்கள் உள்ளன என்றார். கீகடர் கலைமகள் வற்றாத முலைச்சுரப்புடையவள் என்றபின் ஏடம் என்றால் என்ன என்றார். ஒன்று என்ற வணிகர் நகைத்தபடி, அதற்குமேல் சொல்பயில வேண்டுமென்றால் நீங்கள் எங்களுடன் வணிகம் செய்ய வேண்டும் என்றார். விஸ்வகர், இங்கே நீங்கள் செய்யும் வணிகம் என்ன என்றார். நெல்மூட்டைகள்தான் என்றார் எல்லர். ஆனால் நாங்கள் இங்கே எதையும் காணவில்லையே. நெல்மூட்டைகள் நகருக்கு வெளியே கிருஷ்ணையைச் சுற்றி அடுக்கப்பட்டுள்ளன. எப்போதும் இந்நகரில் பல லட்சம் நெல்மூட்டைகள் இருக்கும் என்றார் எல்லர். ஆந்திரத்தின் விரிநிலம் முழுக்கச் சென்று வாங்கிக் கொண்ட நெல்லை வணிகர்கள் இங்கே கொண்டு வருவார்கள். பெருந்திமில்களிலும் மஞ்சள்களிலும் தோணிகளிலும் நெல்வந்து சேரச் சேர நாங்கள் அவற்றை வாங்கிக் கொள்வோம். அவற்றை நதிக்கரையில் அடுக்கி காவலிட்டுக் கொள்வோம் என்றார் எல்லர். நெல் கொண்டு வரும் உள்நாட்டு வணிகர்களால் பீதர்களிடமோ யவனர்களிடமோ நேரிடையாக வணிகம் செய்ய முடியாது. மொழியும் வணிக முறைமையும் அவர்களுக்குத் தெரியாது. மேலும் பீதர்களின் நாவாய்களோ யவனக் கலங்களோ வருவது வரை இங்கேயே தங்கள் நெல்மூட்டைகளுடனும் கலன்களுடனும் காத்திருப்பதும் அவர்களுக்காகாது. நாங்கள் வாங்கி சேர்த்து வைத்து நல்ல விலை கிடைத்ததும் விற்றுவிடுவோம் என்று சொன்னார் எல்லர். எங்களுக்குள்ளேயே நெல்லை விற்போம், அடகு வைப்போம். புதிய திமில்கள் வரும்போது கையிருப்பை விற்றுவிட்டு குறைந்த விலைக்கு வாங்குவது மேலும் பொருளீட்ட உதவுவது. ஆகவே இங்கே வந்து கிருஷ்ணை கரையில் அடுக்கப்படும் நெல்மூட்டைகள் இருந்த இடத்திலிருந்து அசையாமலேயே பலமுறை விற்கப்பட்டு பலர் கைகளுக்கு மாறிச் சென்று கொண்டிருக்கும். அவற்றின்மேல் பல்லாயிரம் பணம் ஓடிக்கொண்டிருக்கும். சாலிவாகன நாணயங்கள் கலிங்க நாணயங்களாகும். அவை பீதர் மணிகளாகவும் யவனப் பொன்னாகவும் ஆகி மீண்டும் சுழன்று வரும். வந்திறங்கிய பின் ஒரே முறைதான் அவை அடுக்கிலிருந்து எடுக்கப்படும். பெருநாவாய்களுக்குச் செல்லும்போது, நெல்லை விற்பவர் இங்கே எதைக் கொண்டு வருவார் என்று இளநாகன் கேட்டான். தன்னிடம் இருக்கும் நெல்லின் அளவைப் பற்றிய சொல்லை மட்டும்தான். பெருவணிகனின் சொல்லையே பொருளாகக் கொண்டு பொன் கொண்டு வாங்கிக் கொள்வோம். வணிகர் சொல் பிழைத்ததென்பது தானிய கடகம் இதுவரை அறியாதது என்றார் எல்லர். நான் வாங்கிய சொல்லை பிறிதொருவருக்கு விற்பேன். அவர் மீண்டும் விற்பார். இளநாகன் வியந்து நோக்கினான். பெரிய செந்நிறத் தலைப்பாகையுடன் வந்த வணிகர் ஒருவர், எல்லரே, வணங்குகிறேன் என்றார். எல்லர் அவரை வரவேற்று அமரச் செய்வதை அவர்கள் நோக்கினர். முற்றிலுமாகவே மந்தளச் சொற்களில் நிகழ்ந்த விலை பேசலுக்குப் பின் இருவரும் விரல்களை மாறி மாறித் தொட்டுக்கொண்டு விலையை உறுதி செய்தனர். வணிகர் சென்றதும், நான் இப்போது இவரிடம் 4000 மூட்டை நெல்லை வாங்கிக் கொண்டேன் என்றார். பணம் கொடுத்தீர்களா என்றார் கீகடர். இல்லை, பணம் அளிப்பதாக வாக்களித்தேன். இதை நாங்கள் சொல்பணம் என்கிறோம். வாங்கிய நெல்லை நான் இதேபோன்றே விற்பேன். நெல் மூட்டைகள் இறுதியாக பெருங்கலத்தில் ஏறும்போது பொருட்பணம் கொடுத்தால் போதும். அதைக்கூட சொல்லாகவே பெற்றுக்கொள்ளும் வணிகர்கள் உண்டு. சொல்லும் பொருளுமாக இருவகை பணம் இங்கே புழங்குகிறது. சொல்லை பொருள் பீடமாக அடியில் தாங்கி நிற்கிறது. பொருளின் 100 படிமங்களாக சொல் பின்னி பின்னி வளர்ந்து கொண்டே செல்கிறது. எங்கும் மானுட சிந்தனை ஒரே ஆட்டத்தையே சலிப்பின்றி ஆடுகிறது என்றார் கீகடர் அவரிடம் பரிசில் பெற்று திரும்பும்போது. சாரமென ஒன்றை எங்கோ ஆழத்தில் நிறுத்திக் கொள்கிறது. அதன் மாயையைக் கொண்டு உலகு சமைக்கிறது. விஸ்வகர் உரக்க நகைத்தபடி, சொல்லும் பொருளுமாக அமர்ந்தவர்கள் சிவனுமுமையும் என்கின்றனர் மெய்ஞானிகள். வணிகர்களும் அதையே சொல்வதனால் அது உண்மை என்றாகிறது என்றார். இந்த வாசிப்பை கேட்டதற்கு நன்றி.